வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். சமக்ர சிக்ஷா திட்டத்தின் மூலம் மத்திய அரசு வழங்கிய 1050 கோடி நிதியை அமைச்சர் மகேஷ் ஏப்பம் விட்டதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அமைச்சர் ராஜகண்ணப்பனிடம் இருந்த காதி மற்றும் கிராம தொழில் வாரியம் அமைச்சர் பொன்முடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. திமுக அமைச்சரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வனத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டார். இன்னும் சில நாட்களில் தமிழக சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவில் பிரிந்திருக்கும் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்று முன்னாள் முதல்வர் OPS தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு இறுதிக்குள் பூந்தமல்லி போரூர் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை துவக்கி வைக்கப்படும் என கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், மதுரை கோவை நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் ஒப்புதலையும் விரைந்து மத்திய அரசு வழங்க வேண்டும் என கூறியுள்ளார். ஓட்டு சதவிகிதம் குறித்த தகவல்கள் அனைத்தும் பாதுகாப்பாக உள்ளது, அதில் தவறு நடக்காது என தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார் கூறியுள்ளார். கட்சி நிர்வாக வசதிக்காக திமுகவில் ஈரோடு, திருப்பூர், விழுப்புரம், மதுரை மாவட்டங்களில் சட்டமன்ற தொகுதிகள் மாற்றி அமைக்கப்பட்டு புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் காரில் கடத்தி வந்த 4 கோடி மதிப்புள்ள திமிங்கலம் உமிழ்நீரை போலீசார் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரத்தில் திமிங்கல உமிழ்நீர் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி கேணிக்கரை இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது காரில் தடை செய்யப்பட்ட திமிங்கலம் உமிழ்நீர் 4 கிலோவை விற்பனைக்காக கொண்டு வந்தது தெரிய வந்தது. 4 கோடி மதிப்புள்ள திமிங்கலம் உமிழ்நீரை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக மதுரை சிங்கராயன் காலனியை சேர்ந்த தங்கராஜ் மகன் ராஜன், தேனி மாவட்டம் தேவாரம் அருகே உள்ள ரங்கநாதபுரம் விஜயேந்திரன் மகன் ஜெயக்குமார், சாத்தான்குளம் பள்ளிவாசல் தெரு முஹைதீன் மகன் சாகுல் ஹமீத், ராமநாதபுரம் பட்டினம் காத்தான் பூபதி மகன் ஜெகதீஷ் சந்திரபோஸ், ராமநாதபுரம் MSK நகரை சேர்ந்த குணசேகரன் மகன் ராஜலிங்கம், பரமக்குடி வீரவனூரை சேர்ந்த நாகரத்னம் மகன் சுரேஷ் பாபு ஆகிய 6 பேரை போலீசார் கைது செய்தனர். புதிய வருமான வரி சட்ட மசோதாவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று லோக்சபாவில் தாக்கல் செய்தார். நாட்டில் தற்போது நடைமுறையில் இருக்கும் வருமான வரி சட்டம் 1961ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. அதாவது 60 ஆண்டுகளுக்கும் மேலாகியுள்ளது. இதில் பல ஆண்டுகளாக திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே புதிய வருமான வரி மசோதா தாக்கல் செய்யப்படும் என பட்ஜெட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். அதன்படி நேற்று லோக்சபாவில் புதிய வருமான வரி மசோதாவை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். பின்னர் அவர் பேசுகையில், சிக்கலின்றி வருமான வரியை தாக்கல் செய்ய புதிய சட்ட மசோதா வழிவகை செய்யும். புதிய மசோதாவில் எளிமைப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன என்றார். இந்த மசோதா ஆய்வுக்காக பார்லிமெண்ட் நிலைக்குழுவிற்கு அனுப்பப்பட உள்ளது. ஜம்மு காஷ்மீர் அக்னூரில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ராணுவத்தை சேர்ந்த 2 வீரமரணம் அடைந்தனர். அவர்களில் கேப்டன் கரம்ஜித் பக்ஷியும் ஒருவர். அவரது உடல் இறுதி சடங்கு சொந்த ஊரான ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடந்தது. மாநில கவர்னர் சந்தோஷ்குமார் கங்குவார் மற்றும் அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் மரியாதை செலுத்தினர். அப்போது கேப்டன் கரம்ஜித் பக்ஷியின் தாயார் கண்களில் நீர் வழிய சீக்கிய சம்பிரதாயப்படி கடவுள் சத்தியமானவர் என்று முழங்கினார். அங்கிருந்த குடும்பத்தினர், உறவினர்கள் அனைவரும் கண்களில் நீர் வழிய திரும்ப கூறினர். இதை கண்டு இறுதி சடங்கு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த அனைவரும் கண்ணீர் மல்கினர். ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் போர் ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் அடிக்கடி தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. இதற்கு இந்திய ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. நேற்று மாலை பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள மேந்தர் பகுதியில் இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளது. சுமார் 10 முதல் 15 முறை துப்பாக்கியால் தாக்குதல் நடத்தப்பட்டது. உடனே சுதாரித்துக் கொண்ட இந்திய ராணுவத்தினர் பதிலுக்கு சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்திய ராணுவத்தினரின் இந்த பதில் தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது. இந்த சூழலில் இந்த தாக்குதல் தொடர்பாக ராணுவம் தரப்பில் கூறியதாவது, எல்லையில் எந்தவித தாக்குதல்களிலும் ஈடுபடக்கூடாது என்பதற்காக இந்தியா பாகிஸ்தான் ராணுவத்தினரிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இந்த சூழலில் இந்திய நிலைகள் மீது IED வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதால் தற்போது எல்லையில் பதற்றம் நிலவி வருகிறது. கனரக ஆயுதங்களால் எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை. எல்லையில் இதுபோன்ற சிறு சிறு தாக்குதல்கள் நடப்பது புதிதல்ல. இது தொடர்பாக பாகிஸ்தான் ராணுவத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளன. எல்லையில் இந்திய ராணுவம் தற்போது விழிப்புடன் கண்காணித்து வருகிறது. இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.